நல்லவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு 1:21 நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபு மிகுந்த துன்பத்தின் நடுவில் தன் மிருக ஜீவன்கள், பிள்ளைகள், உடல் சுகம் என்று தன்னுடையவைகளை இழந்து போன நேரத்திலும் தேவனை குற்றம் சாட்டவில்லை. எல்லாம் தன்னை விட்டு போயிருந்தாலும் அவன் தேவனை ஸ்தோத்தரித்தான். தாவீது தனது துன்பத்திலும் சந்தோஷத்திலும் சவுலால் துரத்தப்பட்ட காலகட்டத்திலும் போர்கள், தனிமையிலும் சங்கீதங்களால் தொடர்ந்து தேவனை ஸ்தோத்தரித்தான். தாவீது தனது துன்பத்திலும் சந்தோஷத்திலும் சவுலால் துரத்தப்பட்ட காலகட்டத்திலும் போர்கள், தனிமையிலும் சங்கீதங்களால் தொடர்ந்து தேவனை ஸ்தோத்தரித்தான். நம்முடைய சூழ்நிலை மாறினாலும் தேவன் மாறாதவர். அவரை துதித்து ஸ்தோத்தரிப்பதை நாம் மறவாமல் செய்து கொண்டே இருப்போம். நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு இருப்பதை நம்பி கஷ்டமான நேரங்களில் சோர்ந்து போகாமல் அதற்கு பின்னால் தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது என்று எண்ணி கர்த்தர் கொடுத்தாலும் கர்த்தர் எடுத்தாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணம் நெருங்கிய நேரத்திலும் தம்முடைய பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாக கீழ்ப்படிந்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரமும் செலுத்தினார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, துக்கம், இழப்பு, அநியாயம், பயம், இப்படி எல்லா சூழ்நிலைகளும் உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.